ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி தங்கமயிலோடைய சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னுடைய வீடியோஸில் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கமெண்ட் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ எடுத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஆனஸ்ட்டாக ரிவ்யூ போட்டிருந்தேன். பட் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸோடைய ரிவ்யூமே கமெண்ட்டில் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இந்த சிட் ஸ்கீம் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரால் இன்றைக்கி மொத்தமாக போய் கோல்டு வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஒரு சின்ன சிட் ஸ்கீம் மூலயமா ஏதோ ஒரு சேவிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதோடைய டீட்டெயில்டு வீடியோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். போடுறதும் போடாதும் உங்களுடைய சாய்ஸ். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஷாப்பில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் என்னுடைய ஷாப்பிங் ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் யாரையுமே ப்ளேம் பண்ணலை. அவங்க நடந்துக்கிட்டதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை. கஸ்டமர் சர்வீஸை நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்தேன். கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் அவங்களுடைய ஜுவல் ஷாப்பில் அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணுன்றது வந்து இது ஒரு ஃபீட்பேக்காக தான் வந்து நானுமே போட்டிருந்தேன். அவங்களுடைய கமெண்ட்ஸுமே அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது எந்த ஒரு விதமும் பயமும் இல்லை. அதையும் நான் இங்கே கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போயும் இந்த சிட் ஸ்கீம் வந்து இதுலேயுமே என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் வந்து நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு ஸ்கீமாக பார்க்கலாம். அண்ட் டிஜி கோல்டு பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உள்ள 4 ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி மட்டும் நம்ம டக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் மினிமமாகவே 1000 ருபீஸ் தான் ஸ்டார்டிங்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 500 நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 11 மந்த்ஸ்க்கான ஸ்கீம் தான். இது எல்லாமே 330 டேஸ்க்கான ஸ்கீம் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து என்ன ரேட் வருதோ அது வந்து நம்ம ஃபைனலாக இது அமௌண்ட்டாக வந்து இது வந்து சேவ் ஆகிற ஸ்கீம். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 5000 போடுறீங்கன்னா அது கேஷாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆகும். கோல்டாக வந்து ஆட் ஆன் ஆகாது இந்த ஸ்கீமில். ஸோ கேஷாக எடுத்துகிட்டு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கோல்டாக வந்து கொடுப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேதாரத்தில் மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் இவங்க ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஷாப்பில் மேக்கிங் சார்ஜ் உண்டு. ஸோ மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜில் வந்து 75%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15% வந்து ஒரு ஜுவல்லரிக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு 11.25% வந்து டிஸ்கவுண்ட் உண்டு. 75% பேலன்ஸ் இருக்க 3.75% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கிற ஜுவல்க்கு. இதுதான் இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்குது. மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ். மேக்கிங்லையும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ஒரு 300 போடுறாங்கன்னா அதில் 75% வந்து போயிடும். பேலன்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி என்னன்றதை. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னொன்று ஜுவல் ஒன் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரிஸ்க்கு 60% தான் கொடுக்குறாங்க. நார்மல் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு 75%னா ஜுவல் ஒன் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கும் டைமண்ட்க்கும் வந்து 60% தான் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். மற்றபடி இதில் வேறு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லை. நம்ம பே பண்ணுற கேஷ்க்கு அன்னைக்கு ரேட்டு நம்ம எடுக்க போகிற அன்றைக்கி, அதாவது 330 டேஸ் முடிஞ்சு நம்ம எடுக்க போகிற டேட்டுக்கு அன்னைக்கு இருக்க கோல்டு ரேட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எடை சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம அதுக்கு 75% மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜில் தள்ளுபடி போக நம்மளுக்கு 25% நம்ம பே பண்ணணும். 25% நம்ம பே பண்ணணும். ஜுவல் ஒன் அண்ட் டைமண்ட்க்கு 40% நம்ம பே பண்ணணும். இது இல்லாமல் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு ஸ்கீம் சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. மினிமம் 1000. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கமகள் சேமிப்பு திட்டம் எக்ஸாக்டாக சேம் தான், இதே தான். ஆனால் இதில் கேஷுக்கு பதிலாக நம்மளுக்கு கோல்டு வந்து நம்மளுக்கு வர வச்சுப்பாங்க. கேஷ் இல்லாமல் கோல்டாக வந்து நம்மளுக்கு கணக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பே பண்ணும்போது 7000 கிராம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 கட்டும் போது 1 கிராம் சம்திங் அப்படின்னு ஆட் ஆகும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு கோல்டாக வந்து கேல்குலேட் பண்ணி 330 டேஸ்க்கு அப்புறமா என்ன கிராம் உங்களுடைய திட்டத்தில் வந்து இருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் 75%
வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங்கில் பெனிஃபிட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். 25% நம்ம பே பண்ணணும். கோல்டு கிராமுக்கு நம்ம 25% மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் பே பண்ணணும். ஜுவல் அண்ட் டைமண்டுக்கு பார்த்திங்கன்னா 40% நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரி பே பண்ணி நம்மளுக்கான ஜுவல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் 1000 rupees தான் வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. 11 months போல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்றைக்கு டேட் போட்டு எடுக்கிறோமோ அந்த டேட்டில் வந்து மெச்சூரிட்டி வரும். அதுக்கு இடையிலேயே வந்து அந்த டேட்குள்ளே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ். இந்த ஸ்கீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கே 15,000 தான் போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 11 monthsக்கு நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. 330 டேஸ்க்கு அப்புறம் நம்ம போய் இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம போட்ட அன்னைக்கு என்ன கிராம் வெயிட் நமக்கு வந்து வந்துச்சோ அந்த கிராம் வெயிட்டுக்கு 11 months கழித்து போய் சேம் 25% வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் பே பண்ணி ஜுவல் ஒன்னாக இருந்தால் 40% பே பண்ணி ஜிஎஸ்டி கூட நம்ம எந்த ஜுவல் வேணால் எடுத்துக்கலாம். அப் டு நம்ம எவ்வளோ வேணாலும் பே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 15,000 இஸ் த மினிமம் அமௌண்ட். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங்கில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா அன்றைக்கி உள்ள கிராம் வெயிட் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுற ஸ்கீம் இது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கோல்டு, அதாவது ஓல்டு கோல்டு பழைய தங்கத்தை வந்து நம்ம இன்றைக்கி மினிமம் வந்து 8 கிராம் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 கிராம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் இன்றைக்கி உள்ள டேட்டில் நம்ம கொடுத்துட்டு 330 டேஸ்க்கு அப்புறமா நம்ம போய் சேம் கண்டிஷன் தான் இங்கேயுமே நார்மல் ஜுவல்லரிஸ்க்கு 25% நம்ம பே பண்ணணும். 75% மட்டும்தான் வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங்லேயும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஜுவல் ஒன் டைமண்ட்க்கும் சேம் 60% மட்டும்தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு. 40% நம்ம பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே எல்லா திட்டத்துக்குமே நம்ம தான் பே பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டை வந்து நம்ம வைக்கிற அன்னைக்கு என்ன ரேட்டு என்ன மாதிரி கிராம் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம 11 months கழிச்சு 330 days கழிச்சு சேம் எடைக்கு நம்ம என்ன வேணால் கோல்டு எடுத்துக்கலாம். அது ரேட் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வைக்கிற அன்றைக்கி என்ன ரேட் இருந்தாலும் ஓகே தான், எடுக்கிற அன்றைக்கி என்ன ரேட் இருந்தாலும் ஓகே தான். பட் சேம் கோல்டு வந்து நம்மளுக்கு அப்படியே 11 months கழிச்சு அந்த கோல்டுக்கு நம்ம நியூவாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 திட்டமும் இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே 75%ம் ஜுவல் ஒன்க்கு வந்து 60%. இது ரெண்டே மட்டும்தான் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கேஷாக வேணும்னா கேஷாக வச்சுக்கலாம், கோல்டாக சேகரிக்கிறீங்கன்னா கோல்டாக வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீஸ் பண்ணணும் உங்கள் அமௌண்ட்டுனாலும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். அண்ட் கோல்டு இருக்குது நான் நியூவாக எடுக்கணும் அப்படின்னாலும் இதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இதிலலாம் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறேன். பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜில் ஒரு 75%, அதாவது நான் சொன்ன மாதிரி 15% அப்படின்னா 11 point something நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. இல்லைன்னு சொல்லலை, ஓகே ஃபைன். அது எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்க ஷாப்பில் 6%லேருந்து 32% வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க வேஸ்டேஜ். இப்போ நீங்கள் 32% எடுக்கிறீங்க அப்படின்னா 32%க்கு 75% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நம்ம 25% வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து நம்ம அந்த ஜுவல்லரிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜுவல் ஒன்னுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 60% அப்படின்னா 40% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எனக்கு பெனிஃபிட்டாக வந்து சில பேர் வந்து எனக்கு வேஸ்டேஜ் அவ்வளோ கொடுத்து எடுக்க முடியாது, ஆனால் எனக்கு ஜுவல்லரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேஸ்டேஜ் 8%னா ஓகே தான் எனக்கு அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வேஸ்டேஜே இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருந்து கோல்டு வரவு வச்சு ஸ்கீம் வருதுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி வருதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த சிட் ஸ்கீமில் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கிறதா எனக்கு தோணலை. ஸோ சிட் ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி ஷாப்பில் போய் ஷோரூமில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி கோல்டு ரேட் போயிட்டுருக்கிறதுக்கு நம்ம 1000 ரூபி ஸ்டார்டிங்காக போட்டிருக்காங்க. 1000 நீங்கள் 11 months பார்க்கும்போது 11,000 தான் உங்களுக்கு வந்து வரும். அதில் நம்மளால் வந்து 1 கிராம் தான் எடுக்க முடியும், 1 point something தான் எடுக்க முடியும். ஸோ சிட் ஸ்கீம் போடுறவங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் அண்ட் ஓல்டு கோல்டு ஆப்ஷனில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு
பெனிஃபிட் இருக்க மாரி தெரியல. ஆனா, இதில வந்து வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்றதா இருந்ததுன்னா, கண்டிப்பா இது வந்து பெனிஃபிட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சிட் ஸ்கீம்ல மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கிறதுனால, எனக்கு இந்த சிட் ஸ்கீம்ல வந்து கண்டிப்பா உடன்பாடு இல்லன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 சிட் ஸ்கீம் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.